யூடியூப்ல யாரும் சொல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். எதுக்காக இந்த காணொளி அப்படின்னா, வெறும் சும்மா வியூஸ்க்காக ஒரு வீடியோஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக போடுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், அதனால நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு திருப்தி. அதன் மூலியமா வியூஸ் வரும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால கற்றுக்கிட்டு நீங்கள் பலனடையும் போது அதன் மூலியமா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான காணொலியை நான் அப்லோட் பண்ணுறேன். மக்களே, இந்த வீடியோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஒரு கோல் இருக்கும். அதை நோக்கி தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக அடைஞ்சிடுறாங்க. எல்லாருனாலையும் அதை அடைய முடியறது இல்லை. ஏன் எதனால்? ஏன் ஒரு சிலர் ஈஸியாக அடைகிறாங்க, ஒரு சிலர்னால அந்த 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 பாதையில் கூட போக முடியாமல் இருக்காங்க. ஒரு சிலர் போகிறாங்க, தோத்துடுறாங்க. நிறைய தடைகள். இதோடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான வித்தை. இதை நம்ம கற்றுக்கிட்டாதான் லைஃப்பில் நம்ம நினச்ச காரியங்களை அடைய முடியும். அப்படிப்பட்ட இதுவரை யூடியூப்பில் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இது ஒரு விதமான வகுப்பு. இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் பேசுகிறத முழுமையாக லிசன் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பொறுத்து தான் இந்த வீடியோவுடைய அடுத்த காணொளிகள் வரும். ஸோ இது ஒரு முக்கியமான காணொளி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைச்ச விஷயங்களை எப்படி அடையிறது, அதுக்கான முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சிலர் அவங்க நினைச்ச விஷயங்களை அடையிறாங்க. நம்மளால ஏன் அடைய முடியல? இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு ஏதாவது ஒரு ஆசை ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்?